அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ரஜ்ஜு பொருத்தம். திருமணத்திற்கு ரஜ்ஜு பொருத்தம் முக்கியம். நட்சத்திரங்களும் அதற்குரிய ரஜ்ஜு வகைகள். திருமணத்திற்கு பார்க்கப்படும் 10 பொருத்தங்களில் முக்கியமானது ரஜ்ஜு பொருத்தம். அதாவது 10இல் 9 பொருத்தங்கள் இருந்தாலும் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என்றால் அந்த மணமக்களுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டார்கள். ரஜ்ஜு பொருத்தம் சிரசு ரஜ்ஜு, கண்ட ரஜ்ஜு, உதர ரஜ்ஜு, ஊரு ரஜ்ஜு, பாத ரஜ்ஜு என 5 வகைகள் உள்ளன. மணமக்களாக போகும் ஜோடிக்கு ரஜ்ஜு தட்டுகிறது என்றால் அது மணமக்களுக்கு ஆபத்தானதாக இருக்கும் என்பதால் இதை தவிர்ப்பதற்காக ரஜ்ஜு பொருத்தம் பார்க்க வேண்டியது அவசியம். சிரசு ரஜ்ஜு என்றால் என்ன? இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லாவிட்டால் ஆணுக்கு தீங்கு தருவதாக இருக்கும். சிரசு ரஜ்ஜு இருந்தால் தலைக்கு பாதிப்பு, அதாவது தலைவனுக்கு பாதிப்பாகும். சிரசு ரஜ்ஜு உடைய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் சிரசு தலை ரஜ்ஜு கொண்டவை. குடும்பத்துக்கு ஆகாத நட்சத்திரங்கள் திருமணத்தின் போது பார்க்க வேண்டிய அம்சம். கண்ட ரஜ்ஜு என்றால் என்ன? மாங்கல்யம் அணியக்கூடிய கழுத்து கொண்ட பெண்களுக்கு தீமை உண்டாக்க வல்லது. அதாவது கண்டக ரஜ்ஜுவினால் மனைவிக்கு ஆபத்து ஏற்படக்கூடும். கண்டரஜ்ஜு கழுத்து கொண்ட நட்சத்திரங்கள் ரோகிணி, ஹஸ்தம், திருவோரம் ஆகிய நட்சத்திரங்கள் ஆரோகணம் கொண்டவை. திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் அவரோகணம் கொண்டவை. உதர ரஜ்ஜு என்றால் என்ன? வயிற்று ரஜ்ஜு இருப்பின் அவர்களுக்கு பிறக்கும் வாரிசுகளுக்கு ஆபத்து ஏற்படும், அல்லது தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை முடிவு உண்டாகலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்காது. உதர ரஜ்ஜு கழுத்து கொண்ட நட்சத்திரங்கள் கார்த்திகை, உத்தரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் ஆரோகணம் கொண்டவை. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் அவரோகணம் கொண்டவை. ஊரு ரஜ்ஜு தொடை என்றால் என்ன? ஊரு ரஜ்ஜு இல்லாவிட்டால் அந்த வீட்டில் செல்வங்கள் மட்டுமல்லாமல் சேமித்த சொத்துக்களும் இழக்க நேரிடும். ஊரு ரஜ்ஜு தொடை கொண்ட நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரங்கள் ஆரோகணம் கொண்டவை. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் கொண்டவை அவரோகணம் கொண்டவை. பாதரஜ்ஜு என்றால் என்ன? பாதரஜ்ஜு பொருத்தம் இல்லாவிட்டால் ஒருவர் இருக்கும் இடத்திற்கே ஆபத்தாகும். பிரிவு ஏற்படுதல் அல்லது சந்நியாசம் செல்லுதல். பாதரஜ்ஜு பாதம் கொண்ட நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம் ஆகியவை ஆரோகணம் கொண்டவை. ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகியவை அவரோகணம் கொண்டவை. இந்த பொருத்தம் இல்லாமல் திருமண பொருத்தம் முழுமையடையாது. ரஜ்ஜு பொருத்தம் என்பது திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இது அந்த தம்பதிகளின் வாழ்நாட்களை குறிக்கிறது. மிக எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் திருமணம் செய்ய இருக்கும் ஆண் மற்றும் பெண் நட்சத்திரங்கள் ஒரே ரஜ்ஜுவாக இல்லாமல் பார்த்துக்கொள்வது அவசியம். அப்படி இருந்தால்தான் அந்த பெண்ணுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்துடன் வாழ்வாள். ரஜ்ஜு பொருத்தத்தில் சில விதிவிலக்குகள். ஒரே ரஜ்ஜுவில் ஆரோகணம், அவரோகணம் என 2 பிரிவுகள் உள்ளன. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அந்த ஆண் மற்றும் பெண் நட்சத்திரங்கள் ஒரே ரஜ்ஜுவாக இருந்தாலும் அதில் ஆரோகணம், அவரோகணம் வெவ்வேறாக இருந்தால் திருமணம் செய்யலாம். அதாவது திருமணம் செய்பவர்களில் ஒருவருக்கு ஏறுமுகமும் மற்றவருக்கு இறங்குமுகமாகவும் இருப்பது அவசியம். அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இருவருக்கும் சிரசு ரஜ்ஜு தலை இல்லாமல் இருப்பது அவசியம். ரஜ்ஜு பொருத்தம். இவ்வாறு திருமண பொருத்தத்தில் தம்பதிகளின் வாழ்நாட்களை குறிக்கிற இந்த ரஜ்ஜு பொருத்தத்தில் மேற்கண்ட இந்த நிலைகளால் ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் வரும். இப்படி இருக்கும் இந்த ரஜ்ஜுவில் சில நிலைகளின் மூலம் இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமலேயே திருமணம் நடத்த தற்போதெல்லாம் அதிகமாக பரிந்துரை செய்யப்படுகிறது. அதற்காகத்தான் திருமண பொருத்தத்தை பார்க்கும்போது ஜோதிடத்தில் அனுபவம் உள்ளவரிடம் ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது அவசியம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் செய்யுங்க, உங்க கமெண்ட் பதிவு பண்ணுங்க. நன்றி.